இஸ்லாம் அல்லாதவர்களின் சமய விவகாரங்கள் அடிப்படையில் புதிய அமைச்சு உருவாக்க வேண்டியது குறித்து ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரோன் அகோ டகாங் கருத்து தெரிவித்திருப்பது அவசியமற்றது என்று அம்னோ பொதுச் செயலாளர் டாக்டர் அஸ்ராப் பஜ்ரி டிசூக்கி தெரிவித்துள்ளார். ஒற்றுமைத்துறை அமைச்சர் அவர் வேலையை மட்டும் செய்தால் போதும் என்றும், இஸ்லாம் அல்லாதவர்களின் சமய விவகாரங்களுக்கான புதிய அமைச்சிற்கான முன்மொழிவுகள் அவசியமற்றது என்றும் டாக்டர் அஸ்ராப் பஜ்ரி டிசூக்கி தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரை நியமிப்பதற்கு பதிலாக இஸ்லாம் அல்லாதவர்களின் சமய விவகாரங்களை ஒற்றுமைத்துறை அமைச்சரே மேற்கொள்ளட்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இஸ்லாமிய மேம்பாட்டு பிரிவான ஜாக்கிம் போல பிற மதத்தினருக்கும் உருவாக்குவது என்பது கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு எதிரானது என்றும் டாக்டர் அஸ்ராப் பஜ்ரி டுசுக்கி வலியுறுத்தினார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சிறப்பு நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருவதை பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலிகா முஸ்தபா இன்று உறுதிப்படுத்தினார். தீபகற்ப மலேசியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 17 லட்சம் நிதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், சபா சராபா மாநிலங்களின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தலா 22 லட்சம் வரையில் நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் டாக்டர் ஜலிகா முஸ்தபா தெரிவித்தார். இது கடந்த 2023 முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான திட்டங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட நாடாளுமன்ற பகுதி மக்களுக்கான நிதி என அவர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படும் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களுக்கு இந்த நிதி பயன்படுத்தப்படும் என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். பள்ளி மாணவர்களின் ஆங்கில மொழித்திறன் மேம்பாடுகளுக்கான முக்கிய செயல் திட்டங்களை கல்வி அமைச்சு எதிர்பார்ப்பதாக கல்வி அமைச்சின் துணை அமைச்சர் ஓங்காவோ இன்று தெரிவித்தார். ஆங்கில மொழியின் பயன்பாடு உலக அளவில் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது மாணவர்கள் மத்தியிலும் அதனை மேம்படுத்தும் வழிகாட்டலை கல்வி அமைச்சு கவனம் செலுத்தும் என்று ஓங்காவோ கூறினார். இது குறித்தான ஆய்வுகளை கல்வி அமைச்சு மேற்கொண்டு வரும் நிலையில் தேசிய மொழியின் பயன்பாட்டையும் ஆங்கில மொழியின் பயன்பாட்டையும் பள்ளி மாணவர்களிடையே அதிகரிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். மேலதிகமான பல்வேறு திட்டங்களையும் கல்வி அமைச்சு எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். பினாங்கின் ஜார்ஜ் டவுனில் நேற்று காலை 21 வயது மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஒருவர் எதிர்பாதையில் சென்று கார் மீது மோதியதில் பலியானார். ஜலான் மஸ்ஜித் நெகிரி சுரங்கப்பாதையில் ஒரு வளைவை திரும்பும் போது பாதிக்கப்பட்டவர் தனது மோட்டார் சைக்கிளின் கட்டுப்பாட்டை இழந்ததாக நம்பப்படுகிறது என்று தீமோர் லாவுட் காவல்துறை தலைவர் ரோசாக் முகமது தெரிவித்தார். மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் பலத்த காயமடைந்து பினாங்கு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இன்று அதிகாலை 1:10 மணி அளவில் அவர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது என்று அவர் ஒரு அறிக்கையில் கூறினார். காரின் ஓட்டுநர் காயமின்றி தப்பியதாகவும், அதில் பயணித்த 11 வயது பெண்ணின் கையில் லேசான காயங்கள் ஏற்பட்டதாகவும் அவர் கூறினார். ஆன்லைன் சூதாட்ட உள்ளடக்கத்திற்கான முதன்மை தளமாக Facebook உள்ளது என்றும், பிப்ரவரி 1ஆம் தேதி வரை இது போன்ற மீறல்களுக்காக நீக்கப்பட்ட சமூக ஊடக உள்ளடக்கத்தில் 93.14 விழுக்காடு Facebookaல் தான் நீக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபாஜில் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு முதல் குற்றங்கள் தொடர்பான 2,24,403 பதிவுகள் சமூக ஊடக தளங்களில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் 2,09,006 பதிவுகள் Facebookல் இருந்து வந்ததாகவும் அவர் கூறினார். இணைய சூழல், ஆன்லைன் சூதாட்டம் உட்பட சட்டவிரோத ஆன்லைன் உள்ளடக்கத்திலிருந்து விடுபட்டிருப்பதை உறுதி செய்வதற்காக மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையமான MCMC முன்னெச்சரிக்கை கண்காணிப்பை மேற்கொண்டு வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசு ஊழியர்களுக்கான கடன் விண்ணப்பங்களை அங்கீகரிக்க நிதி ஆலோசனை நிறுவனத்தின் முகவர்களிடமிருந்து லஞ்சம் பெற்றதாக கண்டறியப்பட்டதை அடுத்து கடந்த மாதம் 7 வங்கி அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் நிதி ஆலோசனை நிறுவனத்தில் ஊழல் மற்றும் பண மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக பேங்க் நெகாரா மலேசியாவுடன் MACC இணைந்து மேற்கொண்ட ஓப்ஸ் ஸ்கை நடவடிக்கையின் வாயிலாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தால் கைது செய்யப்பட்ட 18 வங்கி ஊழியர்களில் 7 அதிகாரிகளும் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் நீடித்த உள் விசாரணைக்கு பிறகு வங்கி 7 அதிகாரிகளை பணி நீக்கம் செய்ததாக ஒரு வட்டாரம் தெரிவித்துள்ளது. விற்பனை துறையில் பல ஊழியர்களால் அங்கீகரிக்கப்பட்ட தனிப்பட்ட நிதி கடன்களில் சந்தேகத்திற்கு இடமான தரவுகளை கண்டறிந்த பிறகு வங்கி கடந்த ஜூலை மாதம் அதிகாரிகளை விசாரிக்க தொடங்கியது.
வாடிக்கையாளர்கள் ஒரே நேரத்தில் மற்ற நிதி நிறுவனங்களுக்கு கடன் விண்ணப்பங்களை சமர்ப்பித்த போது மூன்றாம் தரப்பு முகவர்களின் ஈடுபாட்டை அது கண்டறிந்தது. இதனை அடுத்து வங்கியின் நிர்வாகம் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டது. தற்போது ஓப் ஸ்கை நடவடிக்கையின் கீழ் மொத்தம் 27 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் நிதி ஆலோசனை நிறுவனத்திற்கு சொந்தமான 80 மில்லியன் சொத்துகளையும் எம்ஏசிசி முடக்கியுள்ளது. சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் தனது மீதமுள்ள தண்டனையை வீட்டுக்காவலில் அனுபவிக்க அனுமதிக்கும் அரச ஆவணம் தொடர்பான கேள்விகளுக்கு மட்டுமே சட்ட நடைமுறைகள் முடிந்ததும் பதிலளிக்கப் போவதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். நீதிமன்ற வழக்கு முடிந்ததும் தாம் பதிலளிப்பதாக இன்று நாடாளுமன்றத்தில் அன்வார் கூறினார். எதிர்க்கட்சிகள் விரும்பும் அளவுக்கு கத்தலாம், தமக்கு உண்மைகள் தெரியும், ஆனால் முடியாட்சியின் நிலைப்பாட்டை உங்களால் நான் அவமதிக்க விரும்பவில்லை என்று அவர் மேலும் கூறினார். வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் கட்சி தேர்தல்களில் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகளுக்கு போட்டியிட விரும்பும் எந்த ஒரு உறுப்பினருக்கும் பாஸ் கட்சி தடையாக இருக்காது என்று அதன் தேர்தல் இயக்குனர் சனூசி நோர் தெரிவித்துள்ளார். கெடா மந்திரி பெசாராகவும் இருக்கும் சனூசி தகுதி உள்ள அனைத்து உறுப்பினர்களும் பதவிகளில் போட்டியிட வரவேற்கப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவிகள் போட்டிக்கு திறந்தே இருக்கும் என்றும் அவர் கூறினார். பாஸ் அதன் உயர் பதவிகளுக்கு போட்டியிடுவதை தடுக்க எந்த தீர்ப்பையும் ஒருபோதும் பிறப்பிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். தங்களுக்கு அத்தகைய கட்டுப்பாடுகள் இல்லை என்றும் அல்லது உயர் பதவிகளுக்கான போட்டிகளை தடுக்கும் எந்த உத்தரவும் இல்லை என்றும் அவர் கூறினார். கடந்த வாரம் அரசியல் ஆய்வாளர் ஒருவர் பாஸ் கட்சியின் தேர்தல் குறித்தும் தலைவர்கள் தேர்வு குறித்தும் கருத்துரைத்திருந்த நிலையில் சனூசி இவ்வாறு பதிலளித்தார். பூமி புத்ராக்களின் பொருளாதாரம் சரிந்து வருவதாகவும் அரசாங்கம் பூமி புத்ராக்களை கைவிட்டு விட்டதாகவும் பரிகாத்தா நேஷனல் தலைவர் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் இன்று நாடாளுமன்றத்தில் குற்றம் சாட்டினார். கடந்த 2023ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி பூமி புத்ரா தொழிலாளர்களின் சராசரி சம்பளம் சீனர்களை விடவும் 1873 ரிங்கிட் குறைவாக இருப்பதாகவும் இந்திய தொழிலாளர்களை விடவும் 437 ரிங்கிட் குறைவாக இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். கடந்த 2 ஆண்டுகளில் பூமி புத்ராக்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக அரசாங்கம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாததால் வரும் ஆண்டுகளில் இது மேலும் சரிவை மேற்கொள்ளும் என்றும் தான்ஸ்ரீ மொஹிதீன் யாசின் வலியுறுத்தினார். பூமி புத்ராக்களின் சலுகைகள் உயர்மட்டத்தில் மட்டுமே இருப்பதால் தொழிலாளர்களுக்கான சலுகைகள் முறையாக நிர்வகிக்கப்படுவதில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.